Tuesday நீ தண்டம், Wednesday தேடி வந்த கண்டம், Thursday நீ மொக்க, Friday நீ பொக்க, Saturday Sunday ஓட்டு தீர்க்க. ஹை, நாங்க பொங்கல் ரெடி பண்ணிட்டோமே. நாங்களும் ரெடி பண்ணிட்டோம். பாப்போம் இந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம். தெரியாதா, நான் செஞ்ச பொங்கலை சாப்பிட்டு பாத்தீங்களா? எனக்கு தெரியும் அது டேஸ்டா தான் இருக்கும்னு. ஆள் பாக்குறதுக்கு நல்ல துரு துருன்னு சேட்டையெல்லாம் செஞ்சாலும் சமையல்னு வரும்போது நல்ல கலக்கிட்டியே. ஐயோ, என்ன பெரியாத்தா இப்படி சொல்லிட்டாக? ஹை, அப்ப உண்மையாவே நான் நல்லா செஞ்சிருக்கேனா? சீக்கிரம் சொல்லுங்க, யார் இந்த போட்டியில ஜெயிச்சது? நீயும் நல்லா செஞ்சிருக்க, அதுக்கேத்த மாதிரி அங்கவை சங்கவை அவங்களும் நல்லா தான் செஞ்சிருக்காங்க. ஐயோ, மத்தவங்க எல்லாத்தையும் விட நிம்மதியும் அங்கவை சங்கவையும் தான் சூப்பரா பொங்கல் செஞ்சிருக்காங்க. ஆனா இப்ப உங்க 2 பேர்ல யார சொல்றதுன்னு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஆதி, நீ ரெண்டுமே சாப்பிட்டு பாத்தீலப்பா, நீ சொல்லு, யாருக்கு கொடுக்கலாம்? நிம்மதிக்கா இல்ல அங்கவை சங்கவைக்கா? அச்சா அச்சா, எனக்கு கொடுக்க சொல்லுடா. லூசு, உனக்கு சொல்லாம நான் வேற யாருக்கு சொல்ல போறேன்? இரு. அதான் சொல்றேனே, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு நிம்மதி செஞ்சதுதான் டேஸ்டா இருந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, எதுவுமே தெரியாம சிட்டிக்குள்ள வளர்ந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வச்சு நல்லா டேஸ்டா பண்ணியிருக்கா. எல்லாமே தெரிஞ்ச அவங்க கூட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் பண்ணியிருக்காங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் நிம்மதி இந்த போட்டியில ஜெயிக்கலனா கூட அவ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டான்னு அவ கண்டிப்பா சந்தோஷப்படுவா, இல்லடி? உன் மூஞ்சி. ஏய், ஏண்டி? ஏண்டா, நான் என்ன நாசா விண்வெளியில போய் ராக்கெட் எப்படி விடுறது நான் கத்துக்கிட்டேன். புதுசா ஒரு விஷயம் கத்துக்கிட்டேனா? இத பொங்கல் செய்ய கத்துக்கிட்டு நான் என்ன தெருவோரமா கடையாடா போட போறேன்? நல்லா இருக்கான்னு கேட்டா ஒத்துக்கு மட்டும் பதில சொல்லு. புதுசா கத்துக்கிட்டாங்களா? புதுசா இல்லடி, கேட்டாங்க, டக்குன்னு ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. சரி விடு, அவங்க ஆத்தா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே கரெக்டா சொன்ன பாதி. தெரிஞ்ச ஒரு விஷயத்த நல்லா செய்யறதை விட தெரியாத ஒரு விஷயத்த புதுசா நல்லா செய்யும் போது அதுக்குதான் மதிப்பு அதிகம். அதனால நான் இன்னைக்கு வெற்றியாளரா இந்த பொங்கல் போட்டியில அறிவிக்கிறது நம்ம நிம்மதியதான். அடியே ஆவுனா ஒரு டான்ஸ போட்டுக்கிறா. சரி சரி, அடுத்த போட்டிக்கு சீக்கிரமா வந்து சேருங்க. ஆதி, நம்ம வின் பண்ணிட்டோம்டா. ஆக்சுவலி சொல்ல போணும்னா இதுல பாதி கிரெடிட்ஸ் உனக்கு தான். நீ தான் என்ன நல்ல கைட் பண்ண. थैंक यू மச்சான். சங்கவை, பாத்தியாடி ஆட்டட்ட? அதுலயும் ஆதி மாமனை கூப்பிடுறத பத்தியா? மச்சானா? அப்ப இவ கண்டிப்பா ஆதி மாமாக்காக தானே இந்த போட்டியில இறங்கியிருக்கா. அவரை நினைச்சு பொங்கல் வச்சும் ஜெயிச்சிட்டா. சரி விடு, அடுத்து தீச்சட்டி போட்டி இருக்கு. அதுல இவளை எப்படி கவுக்கலான்னு பிளான் போடுவோம். பிளான் எல்லாம் ஒன்னும் பெருசா இல்லடி. எல்லாருமே தீச்சட்டியை தூக்கிட்டு வேகமா நடந்து வரணும். அதுல யாரு முதல்ல வராங்களோ அவங்க தான் வின் பண்ணவங்க. எப்படியும் அவ இந்த போட்டியில கலந்துக்கும் போது நீ நிம்மதிக்கு அந்த சைடு நில்லு, நான் நிம்மதிக்கு இந்த சைடு நிக்கிறேன். 2 பேரும் சேர்ந்து அவளை இடிக்க போறோம். இடிக்கிற இடியில அவ பானையோட கீழே விழணும். பானை கீழே விழுந்து உடைஞ்சா மட்டும் போதும், அவ அவுட் ஆயிடுவா. அப்புறம் நம்ம வின் பண்ணிட்டோம். என்ன, கரெக்ட் தானே? அதேதான். சரிடி, வா போலாம். அப்பா அடியோ, ஒரு வழியா இந்த போட்டியில நம்ம வின் பண்ணியாச்சு. அப்புறம் அடுத்த போட்டி என்னடா சொன்னாங்க? நான் மறந்துட்டேன். அத நினைச்சா தாண்டி அடி வயிறெல்லாம் கலங்குது. ஹே மேன், நீயா போட்டியில கலந்துக்க போற? நான் தானே கலந்துக்க போறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எதுவா இருந்தாலும் இந்த நிம்மதி பாத்துப்பா. சொல்லு, என்ன போட்டி? தீச்சட்டி தூக்குறது. தீச்சட்டி? என்னது, தீச்சட்டியா? ஐயோ ஆமாண்டி, தீச்சட்டிய கையில தூக்கிட்டு வேகமா வரணும். யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்கதான் வின்னர். அட நாசமா போன எடுபட்ட பயலுகளா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ஏன்டா வர போட்டியே கிடைக்கலையாடா? டேய், இந்த லெமன் இந்த ஸ்பூன், இந்த சைக்கிளை ஸ்லோவா ஓட்டுறது, இந்த சாக்கல தவக்கல மாதிரி தவி தவி குதிக்கிறது, அப்புறம் என்னமோ சொல்லுவாங்களே, ஐயோ அது என்னது, பானை அடிச்சு உடைக்கிறதுன்னு எவ்வளவோ போட்டி இருக்குல்லடா. அதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா தீச்சட்டி எடுக்கிறதுலாம் ஒரு போட்டின்னு வச்சிருக்கீங்க? உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா என்னடி பண்றது, வேற வழி இல்லையே. இந்த ஊர்ல இதெல்லாம் பாரம்பரியமா கொண்டாடுவாங்கடி. நிம்மதி, உன்னால முடியலன்னா விட்டுடு. இந்த தீச்சட்டியை கூட தூக்கிடுவேன். ஆனா உங்க பெரியாத்தா கொஞ்சம் டாஸ்க் கொடுக்குது பாத்தியா, அதைத்தான் என்னால பண்ண முடியாது. அதுக்கு தீச்சட்டியே பெட்டர். சரி வா, அந்த தீச்சட்டியை தூக்குறதுக்குள்ள நான் கரிஞ்சட்டி ஆயிருவேன் போல. வா, அந்த போட்டியிலையும் போய் கலந்துக்குவோம். நிம்சு, சாரிடி, என்னாலதான் உனக்கு இவ்ளோ பிரச்சனை இல்ல. நீ ரொம்ப கஷ்டப்படுறல. லூசு, என்ன சென்டிமெண்டெல்லாம் பேசுற? நீ அப்படிலாம் பேசுற ஆள் இல்லையே. இப்ப அது யாருமே பெருமளா உனக்கு புரிஞ்சுதே. அங்க இருக்கிற வரைக்கும் என்ன திட்டி திட்டி கரிச்சு கொட்டிட்டே இருப்ப.
இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு பர்சன்டேஜ் பாசம் எட்டி பாக்குது. அது போதும். சரி ஓகே வா போலாம். நீ என்ன சொன்னாலும் சரி என் மனசு ஒத்துக்கவே மாட்டேங்குது. என்னமோ என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எனக்கு கில்ட்டியா இருக்கு. நிம்மதி, சாரிடி, சாரி. ஹலோ சார் வா. வரேன் வரேன். கையில வைக்கிறப்ப ஒன்னும் தெரியல. ரொம்ப நேரம் பிடிச்சிருக்கும் போது நல்ல தகதகன்னு கை எரியுதே. இவளுக்கு இதெல்லாம் பழக்கமா? ஐயோ. ஹே நிம்சு, முடியலனா விட்டுடி. வந்துரு, நீ வா. டேய் இல்லடா, பாதி தூரம் எடுத்துட்டு வந்துட்டல, அப்படியே கொண்டு போயிடுறேன். வேணாண்டி, ரொம்ப கஷ்டப்படுற. பாக்கும்போதே ஒரு மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு நிப்ப? நீ வா. அட லூசு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஐயோ, வாழ சொன்னாலும் கேட்க மாட்டேற. சரி, சூட நல்லா பொறுத்துக்கிறதுக்கு மனசுக்குள்ள யாரையாவது நினைச்சுக்கோ. டேய் மச்சான், நான் ஒன்னதான் நினைச்சிருக்கேன் மனசுக்குள்ள. என்னடி, என்னே வா. ஆத்தி, ஆமாடா, உன்னைதான் நினைச்சிருக்கேன். எதுக்குன்னு போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன். ஏண்டா, ஊர்ல இருக்கும்போது எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்ப. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே இந்த தீச்சட்டில ஒரு விஷயமே இல்லைன்னு தோணும்டா. நாக்குல நரம்பே இல்லாம எவ்வளவு தூரம் என்ன பேசியிருக்கான், என்ன எவ்வளவுதான் திட்டிருக்கான். பஜாரி, கூறுகிட்ட குக்கரு. இதெல்லாம் நினைச்சாலே இந்த தீச்சட்டில ஒரு விஷயமே இல்லடா. போலீஸ் பொறுக்கி. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க முன்னாடி எங்க மாமாவை தான் மனசுல நினைச்சிருக்கேன்னு சொல்லுவ. இதுக்காகவே இந்த போட்டியில நீ ஜெயிக்க கூடாது. அங்கவை ரெடியா தான் சங்கவை இருக்கேன். ஆரம்பிச்சிடலாம். அங்கவை, நீ அங்க இருந்து இவளை இடி, நான் இங்க இருந்து இவளை இடிக்கிறேன். இவ கீழே விழுந்து பானை உடையணும். ஐயோ, ரொம்ப சூடு பொறுக்க முடியல. பேசாம குடு 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 குடுன்னு ஓட ஆரம்பிச்சிடலாம். இப்படியே நடந்து போனா எவ்வளவு நேரம் நடக்கிறது? ஓடுறதுதான் பெஸ்ட். ஹே, இதுங்க ரெண்டும் என்ன லூசுங்களா? ரெண்டும் சேர்ந்து முட்டிக்கிட்டு பானையை கீழே போட்டு உடைச்சிருச்சுங்களே. ஐயோ. ஆட, அப்ப நம்ம நிம்சு தான் ஜெயிச்சாலா? நிம்சு, பொறுமையாவே போ. இங்க இதுங்க ரெண்டும் பானையை போட்டு கீழே உடைச்சிருச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரிடா, நான் சீக்கிரம் போய் பானையை வச்சிடுறேன். கை சூடு வர பொறுக்கல. ஐயோ, என்னடி இது? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை முட்டி கீழே தள்ள வைக்கலான்னு பார்த்தா கரெக்டா ரெண்டு பேரும் முட்டை வரும்போது அந்த லூசு முன்னாடி போயிட்டா. ஆமாண்டி, நம்ம போட்ட பிளானால நமக்கே வேணா வந்துருச்சு பாத்தியா? ஐயோ, அவ இந்த போட்டியிலயும் வின் பண்ணிடுவா. அவ சொன்னதை கேட்டியா? ஆதி மாமாவை மனசுல வச்சுட்டு தான் இந்த போட்டியிலே அவ கலந்துக்கிட்டாளாம். அப்ப அவ ஜெயிச்சிட்டானா? ஆதி மாமா நிம்மதிக்கு தானா? இல்ல, நான் இத சும்மா விட மாட்டேன். இத நான் ஆதி மாமா கிட்டே போய் நேரா கேட்க தான் போறேன். ஏய், என்னடி சொல்ற? ஆமா, கண்டிப்பா அத கேப்பேன். வா கண்ணு வா. தோ அப்படி கீழே இறக்கி வைமா. சரிங்க அத்தா. அப்பா, அம்மாடியோ, ஒரு வழியா தீச்சட்டி எடுத்து முடிச்சாச்சா? ஒரு வழியா முடிஞ்சு. ரொம்ப சந்தோஷமா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அது இருந்துட்டு போட்டோம் அத்தா. இதுக்கப்புறம் ஏதாவது போட்டி இருக்கா? ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இவ்வளவுதாமா, நாளைக்கு தான் அடுத்த போட்டியெல்லாம். அப்பா, கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் விடுறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். கையெறிது. ஐயோ, ஒண்ணும் இல்ல கண்ணு, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் நல்ல ஓய்விடு, சரியாயிடும். சரிங்க அத்தா, நான் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். டேய் மச்சான், நான் வீட்டுக்கு போறேன்டா. நீ போடி, நான் வரேன். ஐயா, அதா இல்ல, இந்த போட்டியில நிம்மதி தானே ஜெயிச்சா? இது என்னையா கேள்வி? நிம்மதி தானே முதல்ல கொண்டு வந்து வச்சுச்சு, அந்த பிள்ளை தான் ஜெயிச்சுச்சு. இல்ல, ரொம்ப பாவம் அதா. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. அவளுக்கு பழக்கமே இல்லாததுல அதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணா. அதான் கேக்குறேன். ஐயா, அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு பண்ணலையா, ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணதுனாலதான் கஷ்டம் கூட அதுக்கு சுகமா இருக்கு. என்னத்தா சொல்றீங்க? நிம்மதி இஷ்டப்பட்டு பண்ணாளா? ஆமாயா, அந்த பிள்ளை மனசுக்குள்ள உன்னை தானே நினைச்சிட்டு பண்ணா, அதனால கஷ்டம் கூட ரொம்ப இஷ்டப்பட்டு தான் செஞ்சிருக்குது. எல்லாரும் அப்படித்தான். ஏன், உங்க வயசுல நான் கூட அப்படித்தான் இருந்தேன். ஏதாவது கஷ்டமான வேலை செய்யணும்னா என் புருஷனை தான் நான் மனசுல நினைச்சுக்குவேன். அந்த வேலை கஷ்டமா இருந்தாலுமே ரொம்ப சுகமா இருக்கும். பிடிச்சவங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு வேலை செஞ்சாலே அது நல்லபடியா முடிஞ்சிருப்பா. ஆமாத்தா, நீங்க சொல்றது சரிதான். சரி கண்ணு, நீ போய் நிம்மதியை பாரு. பாவம் புள்ள கையெல்லாம் எரியுதுன்ட்டு போச்சு. சரிங்கத்தா, நான் போய் அவளை பாக்குறேன்.